ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. தாவேகாவை நாறு நாராக்கிய வழக்கறிஞர், ஆத்திரத்தில் எகிரிய பரந்தாமன், பாஜக பாணியில் தாவேக, அமலாக்கத்துறையை வச்சு பாஜக செஞ்சதை காவல்துறையை வச்சு தாவேக செய்யுது. குதிரை பேரத்துல ஈடுபட்ட விஜய் அரசு மூக்கு அறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சட்டத்துறை இணை செயலாளரான வழக்கறிஞர் பரந்தாமன் தாவேகாவை பத்தி நாறு நாரா கிழித்தெடுத்திருக்கிறாரு. அவரு என்ன நாறு நாரா கிழித்தெடுத்தார் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்து மேல குதிரை பேர குற்றச்சாட்டை சுமத்தி மக்கள் மத்தியில திமுக மேல அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற தாவேக அரசுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு. நேத்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கின் மூலமா நீதிமன்றத்தால விஜய் அரசுடைய மூக்கு அறுபட்டிருக்கு. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தால் திரு விஜய் அரசினுடைய மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. இது பொய்யான வழக்கு. இந்த வழக்குல இவரை கைது செஞ்சு சிறையில அனுப்ப வேண்டிய முகாந்திரம் இல்லை அப்படின்ற அடிப்படையில நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் மூலமா முதன்முறையா இந்த குதிரை பேர சர்க்கார் மூக்கு அறுக்கப்பட்டிருக்கு. இது பொய்யான வழக்கு. இந்த வழக்கில் இவரை கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டிய முகாந்திரம் இல்லை என்ற அடிப்படையில் நேற்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாமீனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் இந்த குதிரை பேர சர்க்கார் முதல் முறையாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆட்சிக்கு 55 நாட்களை கடந்தும் நிர்வாகத்தை பத்தி கவலைப்படாத தாவேக அரசு தினமும் திராவிட முன்னேற்ற கழகத்து மேல எந்த குற்றங்களை சுமத்தலாம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை அரங்கேற்றிட்டு வராங்க. ஆட்சிக்கு 55 நாட்களை கடந்தும் கூட நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாத தாவேக அரசு தினந்தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த குற்றங்களை சுமத்தலாம் என்று சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை அரங்கேற்றி வருகிறார்கள். அந்த வகையில தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேல ஒரு அவதூறு வழக்கு போடுறதுல கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. முன்ஜாமீன் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவசரமா ஓடி திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்வதனுடைய பின்னணி என்ன? அந்த வகையில தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு போடுறதுல கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வரிந்து கட்டிக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு ஒரு அவதூறு வழக்குல கைது செஞ்சவரை 6 மணி நேரம் 7 மணி நேரம் காவல்துறை விசாரணை செஞ்சது? அது என்ன மர்மம்? அந்த விசாரணையின் போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்கள எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுங்க, தாவேகாவுல இணைய பணம் தரும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினதா குற்றம் சாட்டி இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 6 மணி நேர விசாரணை இதுக்காகத்தான் நடந்திருக்கா? பாஜக எப்படி ரெய்டு விட்டு மிரட்டி கட்சியில சேர்க்கிறாங்களோ அதே மாதிரிதான் காவல்துறையை வச்சு மிரட்டி கட்சிக்கு ஆள் சேர்க்கக்கூடிய வேலையை தாவேக அரசு செய்யுது. என்னை காவல்துறை கட்டாயப்படுத்தியது, என்னை ரிசைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணது, தாவேகால சேர்ந்துருங்க என்று குற்றச்சாட்டை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். இந்த உண்மை வெளிப்பட்டதுமே பதறி போய் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுக்கிறார். பேட்டியில முறையான விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா அவரு என்ன சொல்றாரு? தனிநபர் அவதூறு செய்யறாரு, உடல் கேலி செய்யறாரு, எங்களுடைய எம்எல்ஏவை ரவுடி அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நிர்மல்குமார் மேல உக்கரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு உஸ்லம்பட்டியில நில மோசடி செஞ்சாரு நிர்மல்குமார் அப்படின்னு 420 புகார் கொடுத்திருக்கிறாரு. இந்த 420 நிர்மல்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடின்னு எல்லாம் சொல்ல எந்த அருகதையுமே கிடையாது. அதுவும் பேட்டி கொடுக்கறது விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல,
ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு தனி மனிதனை பற்றி பாடி ஷேம் பண்ணி பேசுகிறார். விசாரணையின் போது சிறுநீர் கழித்தவர்களுடைய வரலாறு தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன ரவுடி? அவர் அனிதா ராதாகிருஷ்ணனால் தென்னகத்தில் வந்து அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு. இப்படிலாம் யார் சொல்கிறாருன்னா, உசிலம்பட்டியில் 420 புகார் கொடுத்த உக்கரபாண்டிங்கிற ஒருத்தர் இதே சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மேலே நில மோசடி புகார் கொடுத்துருக்கிறார். உக்கரபாண்டிங்கிறவர் உசிலம்பட்டியில். இப்படி 420 நிர்மல்குமார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடிங்கிறதும் கட்ட பஞ்சாயத்து செய்யுதுன்றதும் இதெல்லாம் என்ன மாண்பு? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூர்ல நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு மக்களை கொன்று குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொன்று குவித்தவர் அப்படின்னு எங்க தலைவருடைய பெயரை சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? இப்படி அவதூறா பேசக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் கைது பண்ணாம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது காவல்துறை? கரூர் நடந்த சம்பவத்திற்கு கொன்று குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொன்று குவித்தவர் என்று எங்கள் தலைவருடைய பேரை சொல்றார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவதூறா பேசக்கூடிய அந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் கைது பண்ணாம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? யார ரவுடின்னு சொல்றாரு நிர்மல்குமார்? நிதித்துறை அமைச்சராக இருக்கிறாரே மரிய வில்சன், அவர் மேல வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கு இருக்கு. அந்த வழக்கு தொடர்பா இன்னைக்கு புதுச்சேரி நீதிமன்றத்துல அவர் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் மேல பவுடர் குற்றச்சாட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த குற்றச்சாட்டு இருக்கு. யார ரவுடின்னு சொல்றாரு திரு நிர்மல்குமார்? இன்னைக்கு மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறாரு, வீடு பூந்து தாக்கி இருக்கிறார். அதுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தால் சம்மன் அனுப்பப்பட்டு, ஏன் வாரண்ட் அனுப்பப்பட்டு நீ வந்து ஆஜராகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பவுடர் மினிஸ்டர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் மேல 420 புகார் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவங்க மேல குதிரை பேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். இப்படி கிரிமினல் பின்னணி கொண்ட கேப்டனாக, குற்றவாளிகள் நிரம்பிய கேப்டனாக தாவேக அமைச்சரவை இருக்குது. இப்படிப்பட்ட தாவேக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளி கூட அருகதை கிடையாது. அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் மேல 420 இருக்கு. இப்படி கிரிமினல் அடங்கிய கேபினட்டை வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனா கேபினட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் மீது குதிரை பேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். திரு வைகோ பேசியிருப்பதை வந்து நான் இதே 2 நாட்களுக்கு முன்னாடி ஊடகங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கிரிமினல் பின்னணி கொண்ட கேபினட்டாக தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்குது 59 இடங்கள். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம தாவேக அமைச்சர்கள் எல்லாம் பேசுறது வடிகட்டிய பொய். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மேல குற்றம் சுமத்த வேண்டிய நோக்கத்திற்காக மட்டுமே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து தினந்தனம் அரசு நிர்வாகத்தை கவனிக்க துப்பில்ல. நிர்வாகம் தேங்கி கிடக்குது. ஆட்சிக்கு வந்து 56 நாளாவது இதுவரைக்கும் மக்களுக்கான வேலை என்ன செஞ்சிருக்குது இந்த அரசு? குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அமைச்சர்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க துப்பில்ல. சமூக வலைதளத்துல அரசுடைய குறைகளை சுட்டி காட்டி செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய சரண் ஜெயராமன் போன்ற தம்பிகளை எல்லாம் பொய் காரணம் சொல்லி கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்த வேண்டிய நோக்கத்துக்காக ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து தினம் ஃபைலை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. நீங்கள் என் கூட இப்போ வாங்க செக்ரட்டேரியட்டுக்கு, விரிச்சோடு இருக்குது செக்ரட்டேரியட்டில். திமுக மேல அவதூறுகளை பரப்பி பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வச்சு நேயர் பிரியா உள்ளிட்ட கழக மகளிர் நிர்வாகிகளை கொச்சையாக பேசிட்டு வரக்கூடிய தாவேக ஆதரவாளர்கள் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போய் காவல்துறை போட்டு பார்க்க சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது எவ்வளோ அவதூறாக பேசியிருக்காங்க, எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. சென்னை மாநகர மேயரை பற்றி எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செயல்பாட்டாளர்களை எப்படி தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற பெண்மணியெல்லாம் ரொம்ப யோக்கியமாக சமூக வலைதளங்களில் கையாண்டிருக்கிறாங்களா? மாற்றம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து அதிமுக கட்சியில இருக்கிறவங்கள தாவேக கட்சியில சேர்க்கக்கூடிய கட்சி மாற்றம் தான் நடந்திருக்கு. இன்னும் பலரை ராஜினாமா செய்ய வச்சு ஆளும் கட்சியில இணைக்கக்கூடிய முயற்சியில தான் இந்த அரசு இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்தாவது மக்கள் பணியில ஈடுபடுங்க.
இன்றைக்கு மடைமாற்றுவதற்காக மாற்றம் சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றம் கொடுத்துருவோம் நாங்கன்னு சொன்னீங்களே, என்ன மாற்றம் கொடுத்தீங்க? கட்சி மாற்றத்தை தான் கொடுத்துருக்கீங்க. அதிமுகவில் இருக்கிறவனை கொண்டு வந்து தாவேக்கால மாற்றி கொண்டாந்து இந்த கட்சியில் சேர்க்கிற மாற்றம் தானே தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இந்தியாவுக்கும் முன்மாதிரியா இருந்த தமிழ்நாட்டு அரசியலுடைய மாண்பை செதைச்சு ஒரு மோசமான அரசியலை முன்னெடுத்துட்டு வருது இந்த தாவேக அரசு. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தாவேக தான் அப்படின்னு காட்டமா தன்னுடைய ஆதங்கத்தை பரந்தாமன் கொட்டி தீர்த்திருக்கிறாரு. ஒரு தவறான முன் உதாரணத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.